அம்மன் அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் எல்லாருக்குமே இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆங்கில மாதத்தோட 8வது மாதம். குரோதி வருடம் ஆடி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஆவணி மாதம் 15ஆம் தேதி வரைக்கும் நமக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதியே நமக்கு ஆடி அமாவாசை அப்படிங்கிறது வருது. மிக 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 முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி கொடுக்க முடியாதவங்க எல்லாமே இந்த ஆடி அமாவாசையில் கொடுத்தீங்க அப்படின்னா அவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சாலே உங்களுடைய வாழ்க்கையில் தடைகள் அப்படிங்கிறது இருக்காது. அதுவும் வியாழக்கிழமையில் இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்குது. பிரதோஷத்தோட சிவபெருமானோட அருளோட இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொடங்க போகுது. 19ஆம் தேதி பௌர்ணமியும் வருது. அதே கூட சேர்ந்து ஆவணி அவிட்டமும் வருது. நமக்கு ஆடி பெருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆடி 18 ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி வருது. ஆடி பூரம் 7ஆம் தேதி இருக்குது. வரலட்சுமி விரதம் ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி இருக்குது. இது எல்லாமே நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாட்கள். இந்த நாட்கள் எல்லாமே வரலட்சுமி விரதத்தில் பெண்கள் அனைவருமே விரதம் இருந்து அம்பாளை வழிபட்டீங்க அப்படின்னா அனைத்து வகையான செல்வங்களும் உங்களுக்கு கிடைக்கும். மாதிரி ஆடி பூரத்தன்னைக்கு அம்பாளுக்கு வளையல் வாங்கி கொடுத்து அம்பாளுக்கு வளையல் அலங்காரம் பண்ணி அந்த வளையலை நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் கைகளில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கோ கல்யாணம் ஆகாதவர்களுக்கோ அந்த வளையலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும். இந்த மாதிரி மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக தான் எல்லா நாட்களுமே இருக்குது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஆகஸ்ட் மாதத்தோட கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதியே சிம்ம ராசியில் புதன் நின்று வக்ர பேச்சு தொடங்குறாரு. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சூரியன் சிம்மனத்தில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி புதன் கடகத்தில் இருக்கிறாரு. சுக்கிரன் கன்னியில் ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி மாற்றம் பேச்சியாகி போறாரு. மிதுன ராசிக்கு செவ்வாய் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி பேச்சியாகி போறாரு. ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி கடகராசியில் புதன் பகவான் பக்ர நிவர்த்தி ஆகி போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னியிலையும் சனி கும்பராசியில் வக்ரம் பெற்றும் குரு ரிஷபராசிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளோட தான் இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படிங்கிறது தொடங்குது. இந்த ஆகஸ்ட் மாசத்துல மேசம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்குமே நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்ப்போம். மனதில் பட்டதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். அதே மாதிரி அனைவருக்கும் ஏனியாக இருந்து ஏற்றிவிடும் திறன் அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கும். நமக்கு என்ன தெரியுதோ அதை மற்றவர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்கும் மனப்பான்மை அப்படிங்கிறது அதிகமாகவே வளர்த்துக்குவாங்க. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்கள் ராசியிலேயே சனி வக்ர நிலையில் இருக்கிறாரு. தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு, சுகஸ்தானத்தில் செவ்வாய், குரு, பஞ்சமஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், அஷ்டமஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இருக்குது இந்த மாதத்தில். இந்த மாதம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முடிஞ்ச வரைக்கும் கும்பராசிக்காரர்கள் அனைவருமே வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களோடலாம் சண்டை சச்சரவுகள் வரலாம். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். வாகனங்களில் செல்லும் பொழுது எச்சரிக்கையாக இருங்க. பூர்வீக சொத்துக்கள்லாம் வருமானம் அப்படிங்கிறது சற்று குறைய தொடங்கும் இந்த மாதத்தில். எடுத்த காரியத்திலையும் சரி, நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரிய வெற்றி இந்த மாதத்தில் ஓரளவு அப்படிங்கிறது கிடைக்கும். மாதத்தின் முதல் பகுதி அப்படின்னு உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஆனால் பிற்பகுதி பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதிகமாக ஏற்படும். பிற்பகுதியில் மாறி வரக்கூடிய சூழ்நிலையால் ஒரு விதத்தில் உங்களை ஏமாற்றம் அடைய செய்யலாம். அதனால் சற்று கவனமாக இருக்கணும். யார்கிட்டையாவது ஏமாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தின் பிற்பகுதியில் உடல்நல கவலைகள், உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். வேலைப்பளு காரணமாகவோ கடின உழைப்பு காரணமாகவோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் உருவாக்குவீங்க. மாதத்தின் கடைசியில் உத்தியோக மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். வியாபாரிகளுக்கெல்லாம் இது ஒரு சாதகமான மாதம். ஓரளவு லாபம் அப்படிங்கிறது உண்டு. மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் வெற்றி அப்படிங்கிறது இருக்கும். மாதத்தின் தொடக்கத்தில் சரியான இடத்துல உங்களுடைய வெற்றியை பதிப்பீங்க. அதிலிருந்து உங்களுடைய குறிக்கோள்லேருந்து எப்போவுமே நீங்கள் விலகக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் நம்மளுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறது தான் அதிகம் தேவை கும்பராசிக்காரர்களுக்கு. குடும்ப வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் இருக்கும். சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கூட இருக்குது. வரவு எந்தளவு இருக்கோ செலவும் அந்தளவு இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. அதே மாதிரி அனாவசியமான செலவுகளையும் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சிக்குங்க. வரக்கூடிய வீண் விரைய செலவுகளை எல்லாத்தையும் சுப செலவுகளாக மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லதாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். திருமணமானவர்கள்லாம்
கணவன் மனைவிக்கிடையே ஒரு சில காலகட்டத்தில் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். மாத தொடக்கத்தில் தொழில் செய்கிறவங்கலாம் தொழில் மூலியமாக வெளிநாட்டு பயணங்கள்லாம் சென்று வருவீங்க. உங்களுடைய பொருளாதார செலவுகளை கட்டுப்படுத்துவதற்கு உரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் வரும். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தொழில் வியாபாரம்லாம் மந்தமாக இருந்தாலும் பண வரவு அப்படிங்கிறது கடன்களை அடைக்கக்கூடிய அளவு இருக்கும். அதே மாதிரி கடன்களை அடைச்சே முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாட்டோடு இந்த மாதத்தை நடத்துவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கூடுதலாக நீங்கள் உழைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்கும். உங்களுடைய வேலையை கண்டு மேலதிகாரிகள்லாம் திருப்தி அடைவாங்க. குடும்பத்தில் இருந்துட்டு வந்த இறுக்கமான நிலை அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்காது. சற்று சந்தோஷத்துக்கும் வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வரும். பிள்ளைகள் விஷயத்தில் சற்று கூடுதலாக நீங்கள் கண்காணிக்கணும். அவர்களை எந்த விஷயமாக அவர்கள் தப்பு செஞ்சால் கூட அதை அன்போடு அரவணைப்போடு சொல்லி திருத்த பழகணும். நண்பர்கள் உறவினர்களோடலாம் பக்குவமாக பேசுங்க. பெண்கள்லாம் எந்த ஒரு காரியத்திலையும் சிந்தாமல் சிதறாமல் காரியத்தை செய்து முடிக்கணும். அப்படின்னா ஒரு காரியத்தை தொடங்கிட்டீங்க அப்படின்னா அதை முடிச்சுட்டு தான் மறுவேளை பார்க்கணும். இந்த காரியம் இடையில பிரச்சனை வருது அதனால் விட்டுடலாம் அப்படிங்கிற மனப்பான்மையை தவிர்த்துக்கணும். குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. பயணங்கள் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். களவு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால கூடுதல் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் இருந்துட்டு வந்த பிரச்சனை அப்படிங்கிறது குறையும். பேசி தீர்க்கும் முடிவு அப்படிங்கிறது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்கும். அடுத்தவர்களுக்காக எந்த பொறுப்பையும் ஏற்காமல் இருக்கிறது தான் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் நல்லது. யாருக்காகவும் ஷூரிட்டி கையெழுத்து போடுறது, பணம் வாங்கி கொடுக்கறது, ஜாமீன் கையெழுத்து போடுவது, இதை எல்லாத்தையுமே தவிர்த்துக்கணும். இந்த மாதத்தில் தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருங்க. அரசியல்வாதிகள்லாம் வழக்கத்தை விடவும் கூடுதலான பயணம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு செலவுகளும் அந்தளவு இருக்கும். உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேறதுக்கு தடைகளையும் தாண்டி நீங்கள் உழைக்கணும். பெரியோரோட ஆலோசனைப்படி நீங்கள் செயல்படுறது தான் உங்களுக்கு நல்லது. மாணவர்கள்லாம் உங்களுடைய நடவடிக்கைகள் பெற்றோர்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அனைத்து விதமான சலுகைகளையும் வழங்குவாங்க பெற்றோரும் ஆசிரியரும். இந்த மாதம் குடும்பத்தில் சுகமும் நிம்மதியும் இருக்கும். அவிட்டம் 3, 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு குடும்பத்துக்கு அதிகப்படியான வருமானம் கிடைக்கிறதால வீட்டுக்கு தேவையான பொருட்கள் குடும்பத்தோடு சுற்றுலாலாம் சென்று வருவீங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் பிரச்சனைகள் குறைஞ்சி சகஜ நிலை அப்படிங்கிறது இருக்கும். குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகளோட திறமையை கண்டு நீங்கள் பாராட்டுவீங்க. உறவினர்கள் வருகை இருக்கிறதால வீட்டில் சலசலப்பு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். யாரெல்லாம் வீட்டில் இருக்கிறவர்களிடத்துலையும் சரி, வேலை பார்க்கக்கூடிய இடத்துலையும் சரி, பேசும் பொழுது நிதானமாக பேசுங்க. சதய நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று கவனமாக ஈடுபடணும். எந்த செயலாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது தான் நல்லது. உங்களுக்கு பண வரவு அதிகரித்தாலும் செலவு உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இந்த உதவிகள் இந்த மாதத்தில் கிடைக்கலாம். தைரியமும் தன்னம்பிக்கையும் உண்டாகும். அதனால் எதை பற்றியும் முன்பின் யோசிக்காமல் செயல்களில் இறங்கி விடுவீங்க. அதனால் பலவிதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு வரலாம். தேவையற்ற இடமாற்றம் கிடைக்கிறதால மனதில் குழப்பம், சஞ்சலம் இதெல்லாமே தோன்றும். பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் மற்ற தொழிலாளிகளையும் அனுசரித்து நடந்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். சரக்குகளை அனுப்பும் பொழுதும் சரக்குகளை வாங்கும் பொழுதும் தரமாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கணும். அதே மாதிரி வாகனங்களில் அனுப்பும் பொழுது பாதுகாப்பாக இருக்கா, மழையில் நினையாமல் பார்த்துக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் எந்த ஒரு வேலையும் செய்து முடிப்பதில் வேகத்தை காட்டணும். அப்போ தான் உங்களுக்கு மேலதிகாரிலிருந்து பாராட்டுதல் அப்படிங்கிறதே கிடைக்கும். சக ஊழியர்கள் மூலம் உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும். அதனால் அவர்களையும் உதாசீனப்படுத்துவதை தவிர்த்துக்கணும். உங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செய்யுங்க. சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றி ஆஞ்சநேயரையும் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் கடல் பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும். வண்டி வாகனத்தில் செல்லும் பொழுது மாணவர்கள்லாம் கவனத்தோடு போகணும். தலைக்கவசம் அணிந்து போங்க. இரவு நேரத்தில் பயணம் செல்லும் பொழுது உங்களுடைய உடைமைகளையும் உரிமைகளையும் பாதுகாப்பாக வச்சுக்கணும். உணவு சார்ந்த விஷயத்தில் அதிக கவனத்தை செலுத்தணும். வயதானவர்களாம் வலுவழுப்பான தரைகளில் நடக்கும் பொழுதும் கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் பொழுதும் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதம்
கூடுதல் எச்சரிக்கையோடும் கூடுதல் கவனத்தோடும் இருக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் தேவையற்ற செலவுகளையும் அனாவசியமான பேச்சுகளையும் குறைச்சிக்கிட்டாலே உங்களுக்கு பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்காது.